ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணும்போது இங்கே ஒரு மாதிரி அடைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 3 தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் எப்படி மன்றத்தில் ட்ரெயினப் பண்ணுறோன்னா அதை 10 கொண்டு வருவோம், விட மாட்டோம். உங்களால் 3 பண்ண நீங்கள் வாயை திறந்துடுங்க, அப்போ நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு பயன்படுத்திடுவோம். ஏன்னா வாயை திறந்து பண்ணால் காற்று உள்ளே போயிடும், குடல் இறக்கம் வர வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பயந்துட்டு நம்ம இல்லைங்க உங்களுக்கு வரலன்னா விட்டுருங்கன்ற விட சொல்லக்கூடாது. நீங்கள் 3 வந்தால் கூட போதும். வாயை நல்லா மூலபந்தம் பண்ணிவிட்டு வாயை கெட்டியாக முடிக்கிட்டு ரைட்டு லெஃப்ட்டு 3 பண்ணிவிட்டு ஒரு செட்டு 3 ஒரு செட்டாக கணக்கு வச்சுக்க சொல்லுங்கள். ஒரு ரெஸ்ட்டு கொடுங்க, திரும்ப 3 திரும்ப ஒரு 3 ஒரு ரெஸ்ட், அந்த மாதிரி 3 செட்டு பண்ணிவிட்டு ஒரு 3 நாளைக்கு 3 பண்ணணும். அடுத்த 3 நாளைக்கு 4 ஆக்கணும், அடுத்த 3 நாளைக்கு 5 ஆக்கணும். இப்படி தான் 10க்கு கொண்டு போகணும். இந்த மாதிரி நல்லா கபாலபதி பண்ணிட்டோன்னா தொடர் தும்மல், காலங்காத்தால் எழுந்தோன்னு தும்மிட்டே இருப்பாங்க ஒரு சிலர் பார்த்தீங்களா. ஏன்னா சைனஸ் ஃபில்டர் அடிச்சிக்குது. நீங்கள் தூங்கும்போது சுவாசம் உள்ளே போது வருது இல்லையா, அப்போ மூக்கு அடைச்சிக்கும். இன்னொன்று, நம்ம உடம்புல ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பம் இருக்குது. நீங்கள் மார்னிங் எழுந்து வெளியில் போன உடனே என்ன நடக்குதுன்றது சொல்கிறோம். வெளியில் இருக்க டெம்பரேச்சரோட உங்கள் டெம்பரேச்சர் என்ன இருக்குது, கம்மியாக இருந்தது. நான் உங்களால் என்ன பண்ண முடியல, அதை அட்ஜஸ்ட் பண்ணுது மூக்கில் இருக்க சைனஸ் ஃபில்டர்ஸ். அதனால தான் தும்மல் வருது. ஆனால் தும்மலை ஒரு பெரிய குறையாக சொல்லுவோம். இல்லைங்க, எனக்கு உங்கள் சைனஸ் ஃபில்டரில் பாதிப்பு இருக்கிறதால உங்கள் டெம்பரேச்சருக்கு அவுட் சைட் டெம்பரேச்சர் அது மேட்ச் பண்ணுது. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது, அதுக்கு தான் தும்மல் வருது. நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ தொடர் தும்மல் வருதுன்னு அதுக்கு ஒரு மாத்திரை வாங்கி போடுவோம், பயிற்சி பண்ண மாட்டோம். அதுக்கு ஒரு மாத்திரையை போட்டு அந்த சிஸ்டத்தையே கொலாப்ஸ் பண்ணுறோம். அது கரெக்டாக வேலை செய்யுது. ஏன்னா வெளியில் வந்தோன்னா அந்த சில்னஸ்ஸு இல்லை அது ஹீட் அதிகமாக இருந்ததுன்னா இந்த மூக்கு மேட்ச் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணுதுங்க. அதுக்கு தான் தும்மல் வருது. அப்போது ஒவ்வாமைனால் வர தும்மல், மூச்சு பிரச்சனைங்க, எல்லா விதமான சளி சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு அற்புத பயிற்சி தான் நம்ம கபாலபதி பயிற்சி. இப்போ கபாலபதியை பற்றி இங்கே பாருங்கள், ஃபிகர்ஸ் இருக்குது உங்களுக்கு. ரைட். இப்போது இந்த வெப்பத்தை பற்றி பேசணும் இல்லையா. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் ஐயாவை பார்க்குறேன் அடுத்த வாரம், அப்படி கை கொடுக்குறேன், வாழ்க வளமுடன் ஐயான்னு. அவர் கை கொடுத்த உடனே நான் அவர்கிட்ட கேட்குறேன், இல்லைங்க உங்கள் கை இவ்வளோ சூடாக இருக்குது அப்படின்னு கேட்குறேன். உடனே அவர் என்ன சொல்லுவார், அது என் உடம்பு ஹீட் பாடி, சூடு உடம்பு அப்படின்னு சொல்லுவார்ல. அப்படி தானே நம்ம சொல்லுவோம். ஒருத்தர் கை தொட்டால் என் உடம்பு சில்லுன்னு இருந்தால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், என் உடம்பு குளிர்ச்சி உடம்பு அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. அது தவறு. நான் உங்களுக்கு கை கொடுக்குறேன், உங்கள் கை சூடாக இருந்ததுன்னா, வெளியில் சூடு தெரிஞ்சதுன்னா உங்கள் உடம்பு குளிர்ச்சி உடம்பு, வெளியில் குளிர்ச்சி தெரிஞ்சதுன்னா உங்கள் உடம்பு ஃபீவர். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ நான் உங்களுக்கு கை தொடுறேன், இப்போ நான் உங்களை தொட்ட உடனே என்னங்க எவ்வளோ சூடு வந்தீங்கன்னா சூடு உடம்பு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா. அப்போ சூடு ஆக்சுவலாக என்ன உடம்பு, அது குளிர்ச்சி உடம்பு. நீங்கள் சூடு உடம்புன்னு நினச்சிட்டு என்ன சாப்பிடுவீங்க, குளிர்ச்சியே சாப்பிடுவீங்க. ஏற்கனவே என்ன உடம்பு உங்களுக்கு, குளிர்ச்சி உடம்பு. இன்னும் குளிர்ச்சி சேர்த்து சாப்பிட சாப்பிட என்ன ஆகும், உங்களுக்கு சளி அதிகமாக தான் ஆகுமே தவிர உங்களுக்கு குறைவே குறையாது. உங்களுக்கு நீங்கள் வெளியில் எது தெரியுதோ அதுக்கு ஆப்போசிட்டு உள்ளுக்குள்ளே, புரியுதா. அப்போ உங்களுக்கு குளிர்ச்சி உடம்பாக இருக்குது, அப்போ சூட்டு உடம்பாக இருக்குது. இப்போ சூட்டு உடம்புக்கு என்ன பண்ணணும், நீங்கள் நிறைய மோர் உணவு முறையிலே கொஞ்சம் குறைஞ்சிரும். புரியுதுங்களா. இந்த கபாலபதி உடல் உஷ்ணத்தை கண்ட்ரோல் பண்ணும். எப்படி இருந்தாலும் சரி, கபாலபதி ஒன்று. நாம் என்ன பண்ணுறோம், 3 வாசலையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த கபாலபதி பயிற்சி இப்போது பண்ணுறோம். ஆசன வாயை க்ளோஸ் பண்ணிக்கிறோம், வாயை முடிக்கிறோம், மூக்கில் அவுட்டு மட்டும் தான் பண்ணுறோம். பண்ணுங்கய்யா. பத்து போர். வயிறு அதிர்ந்து பார்த்தீங்களா, ஒரு கபாலபதி பண்ணும்போது அப்டமன் அதிரும், பேங்க்ரியாஸ் கிளாண்டும் அட்ரினல் கிளாண்டும் சுவாதிஷனமும் மணிப்பூரகமும் அதிரும். குறிப்பாக உடம்பு ரொம்ப உடம்பெல்லாம் இப்படிலாம் ஆட்டி பண்ணக்கூடாது. வெறும் மூக்கு இப்படி மட்டும்தான் போகணும். இந்த கை மட்டும்தான் மாறணும், மூக்கு மாறல பாருங்கள். நான் பச்சமாக பண்ணுற பாருங்கள். இப்போ மூக்கு திரும்புதா, எங்கேயாவது திரும்பக்கூடாது, கை மட்டும்தான் அழுத்தணும். இந்த அழுத்தினாலே மூச்சு உள்ளே போகாது பாருங்க. நுரையீரலுக்கு, மூச்சுக்குழலுக்கு, மூளை பகுதிக்கு மூணு விஷயம் இங்கே இதில் நடக்குது. 3த்துக்குமே ஆற்றல் நடக்குது. ஒன்று. ரெண்டாவது என்ன, எண்ணிக்கையில் போகக்கூடாது மனசு. ரெண்டாவது டோபமைன் திரவம் நல்லா சுரக்கும் மூளை பகுதியில். அடுத்தது கபாலபதி நம்ம சரியான முறையில் செய்துட்டோம்னா அன்றைக்கு முழுக்க உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் நாம் இருக்க மாட்டோம். முறையாக செய்தால் ஆல்ஃபா நிலையில் மனசு இருக்கும். அடுத்ததாக கபாலபதி முறையாக செய்துட்டோம்னா நுரையீரலினுடைய காற்றை கிரகிக்கின்ற சக்தி 1.8 மடங்கு
அதிகரிக்கும் கபாலபதியில். அப்புறம் டஸ்ட் அலர்ஜி, வீசிங், சைனஸ்ஸு, தொடர் தும்மல், இந்த மாதிரி பிரச்சனைகள் சரியாகும். நுரையீரலில் இருக்கிற நுண் துகள்கள், ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் கூட இந்த கபாலபதி பயிற்சியில் வெளியில் வந்துடும். நுரையீரலுக்கும் மூக்குக்கும் இடையே இருக்கிற இந்த ப்ரீத்திங் பைப்லைன், மூச்சுக்குழலில் இருக்கிற டஸ்டெல்லாம் என்ன பண்ணோம், வெளியில் எடுத்துகிட்டு வந்துடும். சுவாதிஷ்டானத்தையும் மணிப்பூரகத்தையும் இயக்கிறதுனால தேவையற்ற படபடப்பு, பயம், மரண பயம் இதெல்லாம் நீக்கிடும். மணிப்பூர சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுனால கோபம் போயிடும், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும். பயிற்சி பண்ணுறது கபாலபதி பயிற்சி. ஆனால் எவ்வளவு நன்மைகள், இது எல்லாத்தை விட முக்கியமான நன்மைகள் வந்து கபாலபதியில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான். இதை பாருங்கள், அதில் பாயிண்ட் நம்பர் 3 பாருங்கள். மோர் தென் 11% ஆஃப் த பீப்புள் above 65 in US have Alzheimer. இன்னைக்கு மேற்கத்திய நாடுகளில், இது வந்து உலக சுகாதார நிறுவனம் சொல்கிறது ரிப்போர்ட், இது 65 வயசுக்கு மேற்பட்டவங்க 11% பேர் எதில் இருக்காங்க இன்றைக்கி, அல்சைமர், ஞாபக மறதி நோயில் இருக்கிறாங்க. அப்போ இந்த ஞாபக மறதி நோய்க்கு மருந்து ஏற்கனவே இருக்குது, மருந்தெல்லாம் வந்துருச்சு. ஆனால் அந்த மருந்து என்ன பண்ணும் கேட்டிங்கன்னா அதிகமான தூக்கத்தை கொடுக்கும், ஒரு ட்ரௌசினஸை கொடுக்கும். மருந்தோட எஃபெக்ட் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் இருக்கும். அப்புறம் மிச்சம் 6 மணி நேரத்தில் நம்ம எங்கே வேலைக்கு போகிறது, எந்த வேலையை செய்கிறது, கஷ்டம் இல்லையா? அப்போது வாழ்க்கையை ஓட்ட முடியும். அந்த மெடிசன் போடலைன்னா உங்களுக்கு வந்து மெமரி ஸ்லிப் ஆகிடும், நிறைய ஸ்லிப் ஆகிடும். அப்போ நிறைய பிரச்சனைகள் நமக்கு வரத்துக்கு ஒரு இடத்துக்கு போயிடுவோம், ஸ்லிப் ஆகிடும். என்ன ஆகும், நம்ம திருப்பி எங்கே நம்ம போகணுன்றதே நமக்கு மறந்து போயிடும், அப்படியே நிற்போம், நம்ம ஆஃப் ஆகிடும். திருப்பி எப்போ நமக்கு திருப்பி வந்து அந்த மெமரி வருதோ அதுக்கப்புறம் தான் நம்ம ருட்டீன் ஒர்க்கே நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். அப்போ அதனாலே நம்ம வெளியில் போகிறதுக்கு பயப்படுவோம், வீட்டுக்குள்ளேயே இருப்போம். இந்த பிரச்சனைகள்லாம் இது வந்து 2035 வேர்ல்டு வைடு கூட வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அப்போது மருந்து ஏற்கனவே வந்துருச்சு, இருந்தாலும் மருந்தில்லாத மருத்துவமாக WHO சொல்கிறாங்க கபாலபதி மற்றும் நாடி சுத்தி பிராணாயாமத்தை சிபாரிசு செய்கிறார்கள். அப்போ இந்த கபாலபதி என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இந்த அல்சைமருங்கிற பிரச்சனையிலிருந்து நம்மளை வெளிவரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி, இல்லைன்னா நமக்கு அது வராமல் பாதுகாக்கக்கூடிய பயிற்சி தான் இந்த கபாலபதி. அவ்வளோ ஒரு அற்புதமான பயிற்சி இந்த கபாலபதி. எனவே இந்த பயிற்சியை நாம் வந்து முறையாக செய்யும் பொழுது பாருங்கள், பிரெயின்ஸ் கெட்ஸ் ஆக்டிவேட்டட், மூளை சிறந்த முறையில் மூளை வேலை செய்யும். ஏர் பேசேஜஸ் ஃப்ரம் நோஸ் டு இன்சைட் த லங்ஸ் கெட்ஸ் கிளியர்டு, அதுதான் சொன்னேன். மூச்சுக்குழல் பாதையில் இருக்கிற டஸ்ட் எல்லாத்தையும் வந்து வெளியே எடுத்துரும். எனி ஃபாரின் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் புஷ்ட் அவுட், நுண்துகள்கள், லங்ஸில் டெபாசிட்டாக இருக்கிற நுண்துகள்கள், கண்ணுக்கு தெரியாத நுண்துகள்கள் கூட வெளியில், ஏன்னா கண்ணுக்கு தெரியாமல் சேர்றது தான் பின்னாடி பெரிய பிரச்சனையை நமக்கு உருவாக்கும். அடுத்தது வந்து பாருங்கள், டஸ்ட் அலர்ஜி, சைனஸ், வீசிங், ஆஸ்மா, இந்த பிரச்சனைகள்லாம் வந்து இதில் சரியாயிடும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஏர் வால்வ் அதனுடைய இயக்கம் சீராக இருக்கும். அப்போ இந்த கபாலபதி பயிற்சிங்கிறது ஒரு மல்டி பர்பஸ் பயிற்சி, கபாலபதி பயிற்சி. சரி, அடுத்தது பாருங்கள், மகராசனம். ஒரு அற்புதமான பயிற்சி மகராசனம். இந்த மகராசன பயிற்சி போகிறதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த ஸ்பைனல் கார்ட், பேக் போன், சர்விக்கல், தொராசிக், லம்பார்ட், சேக்ரம், இதுதான் அது. இந்த ஸ்பைனல் கார்டு இது இருக்கு பாருங்கள், இதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பயிற்சி. இந்த ஸ்பைனல் கார்டில் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், ஆமாம், இதுதான் வந்து நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு. இந்த ஸ்பைனல் கார்டில் வந்து எந்த இடத்துல நமக்கு பிரச்சனை வந்தாலும் ஒரு MRI CT ஸ்கேன் எடுத்திங்கன்னா நார்மல் டிஸ்க்குன்னு வந்துருச்சுன்னா பயப்பட வேண்டாம். டீஜெனரேட்டிவ் டிஸ்க்குன்னு பாருங்கள், அது கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜிங் பல்ஜின் டிஸ்க்குன்னு இருக்குன்னு பாருங்கள், பல்ஜாது பாருங்கள், ஒரு பக்கத்தில் பிதுங்கி வெளியில் வருது பாருங்கள். அதுக்கப்புறம் ஹெர்னியேட்டட் டிஸ்க்குன்னு என்ன ஆகும், எவ்வளோ தூரம் பிதுங்குது பாருங்கள், அப்படியே இப்படி வருது பாருங்கள், ஹெர்னியேட்டட் டிஸ்க். தின்னிங் டிஸ்க்குன்னா அதனுடைய திக்னஸ் குறைஞ்சி எலும்பும் ஒட்டுற ஸ்டேஜுக்கு போகும். அடுத்தது பாருங்கள், டிஸ்க் டீஜெனரேஷன் வித் ஆஸ்தியோபேட்டிக் ஃபார்மேஷன்னா டிஸ்கே நடுவில் இருக்காது, 2 எலும்பும் ஒட்டிடும்.
இப்படித்தான் வந்து நம்ம ஸ்பைனல் கார்டில் இது தான் நம்ம வந்து பார்க்குறோம் எம்ஆர்ஐ சிடி ஸ்கேனில். அது C1 to C7லையோ இல்லை T1 to T12லையோ இல்லை L1 to L5லையோ இல்லை S1 S2லையோ இந்த பிரச்சனைகள் நமக்கு ஸ்பைனல் கார்டில் நமக்கு தெரியும். இதில் இந்த எர்னியேட்டட் தாண்டி தின்னிங் டிஸ்க் இருக்கிறவங்கள கூட நம்ம மகராசன பயிற்சி எழுந்து உட்கார வச்சிரும். அவ்வளவு அற்புதமான பயிற்சி மகராசன பயிற்சி. ஏன்னா இந்த ஸ்பைனல் கார்டில் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதனுடைய தீர்வு வந்து அலோபதி மருத்துவத்தில் நமக்கு அறுவை சிகிச்சை தான் நமக்கு வந்து. அப்போ கூடுமான வரைக்கும் நம்ம அறுவை சிகிச்சையை தள்ளி போடுறதுக்கோ இல்லை வந்து மருத்துவ ரீதியாக நமக்கு பிரச்சனை வராமல் உடல் ரீதியாக பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்பைனல் கார்டில் இருக்க பிரச்சனையை தீர்த்துக்கணும்னு சொன்னால் ஒரு அதி அற்புதமான பயிற்சின்னு சொன்னால் எது? மகராசன பயிற்சி தான். மிக மிக முக்கியமான பயிற்சி மகராசன பயிற்சி தான். பாருங்கள், ஸ்பைனல் கார்டு பாருங்கள், அந்த டிஸ்க் பாருங்கள், அந்த ஒவ்வொரு டிஸ்க்கு உள்ளுக்குள்ளே பாருங்கள் நர்வு ரூட் இருக்கும். அந்த கீழே வெர்டிப்ரா இருக்குது பாருங்கள், அந்த நர்வு ரூட்டு, அந்த நர்வு ரூட்டு தான் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு C1 C2 C3 C4 ஒவ்வொன்றும் அந்த நர்வு ரூட்டு ஒவ்வொரு உறுப்புகளோட தொடர்பு கொள்ளும். C1 தூக்கமின்மை, உயர் இரத்த அழுத்தம், தலைவலி. C2 கண் நரம்பு மண்டலம், காது நரம்பு மண்டலம், காதில் சீழ்வழிதல், காதில் இரைச்சல். C3 உடல் அரிப்பு, பல்வலி, பல்லோடு தொடர்புடையது C3 நரம்பு மண்டலம், அந்த நர்வு ரூட்டுன்னு இருக்கு இல்லையா. C4 வாய் புண்ணு, C5 தொண்டைக்கட்டு, C6 வந்து கழுத்து வலி, C7 உடலையும் மனதையும் இணைக்கும், ஸ்தூல உடலையும் சூக்கும உடலையும் இணைக்கும். அடுத்து மார்பு சார்ந்த எலும்புகள் T1 to T12, T1 நுரையீரல், T2 இருதயம் பெரிகார்டியம், T3 பெரிகார்டியம் உறை, T1 வந்து ஆஸ்துமா இருமல், T2 நுரையீரல், T3 வந்து இருதயம் பெரிகார்டியம் உறை, T4 பித்தப்பை, T5 கல்லீரல், T6 அஜீரணம், T7 அல்சர் லோ பிபி, T8 மண்ணீரல், T9 அலர்ஜி ஒவ்வாமை, T10 சிறுநீரகங்கள் கிட்னிஸ், T11 யூட்ரஸ் மற்றும் காமன் ஆண் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு சொறி சிரங்கு, T12 சிறுகுடல், L1 பெருங்குடல், L2 அப்பண்டிசைட்டிஸ் குடல் வால்வு, L3 பேக் போன் முதுகுவலி, L4 கீழ் இடுப்பு வலி, L5 கை கால் திடீர் வீக்கம், திடீர் என்று வருகின்ற காய்ச்சல். பாருங்கள், இந்த நர்வு ரூட்டு தான் உங்களுக்கு இந்த டிஸ்கில் எந்த இடத்துல பிரச்சனை வருதோ இப்போ சொன்ன பிரச்சனையும் அதனோட என்ன ஆகும், போய் சேர்ந்துடும், அந்த உறுப்புகளையும் பாதிக்கும். அது போய் பாதிச்சிது வந்து. இப்போ T11 அப்படின்னு சொன்னால் T11 பிரச்சனை வந்துருச்சுன்னா பேக் பெயின் மட்டும் வராது, யூட்ரஸையும் பாதிக்கும். இல்லைன்னா சொறி சிரங்கு ரெண்டு பேருக்குமே அது வந்து தெரியும். L2 அப்படி பிரச்சனை வந்துருச்சுன்னா முதுகு தண்டை மட்டும் பாதிக்காது, அப்பண்டிசைட்டிஸ் குடல் வால்வுலையும் பாதிக்கும். புரியுதுங்களா? T10 பிரச்சனை வந்துருச்சுன்னா சிறுநீரகங்களையும் கூட சேர்த்து பாதிக்கும். ஏன் நர்வு ரூட் அப்படி தான் போகுது. அப்போ ஒவ்வொன்றும் ஒரு நர்வு ரூட் போகுது. அப்போ இந்த மகராசன பயிற்சியை நம்ம முறையாக செய்துட்டோம்னா கிட்டத்தட்ட 52 வியாதிகளை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான அதிமருந்து தான் இந்த மகராசன பயிற்சி. இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் எக்ஸ்ட்ரா எல்லாம் பாருங்கள். ஒரு டிஸ்க்கு எப்படி வந்து பல்ஜாக இருக்கு பாருங்கள், 2 எலும்புக்கு நடுவில் இந்த அளவுக்கு பல்ஜாயிடுச்சுன்னா என்ன ஆகும்? எலும்பு எப்போ டச் ஆகுதோ அப்போ உங்களுக்கு முதுகுவலி உயிர் போயிடும். இது முதுகுலையும் உண்டு, கழுத்துலையும் உண்டு, இடுப்புலையும் உண்டு. அப்போ இதை போக்குவது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மகராசன பயிற்சி ஒரு அற்புதமான பயிற்சி. நம்ம காலையில் பார்த்தோம் இல்லையா, வாசல்கள் 2 வாசல் பார்த்தோம் இல்லையா, அந்த மேலே பாருங்கள், கோலமணி நாராய வாசல் 1, கீழே வந்து மயிர்பால வாசல் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இந்த 2 வாசலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 2 வாசலும் தான் வந்து வான்காந்தத்தை ரிசீவ் பண்ணுது, ஜீவகாந்தமாக மாற்றத்தில் ரொம்ப முக்கிய பங்கு இந்த 2 வாசல் தான். இந்த 2 வாசல் தான் வாங்கி உள்ளே இருக்கிற 5 வாசலுக்கு சப்ளை கொடுக்குது பாருங்கள். அது உள்ளே இருக்குது பாருங்கள், கருணாமிரதம் முடிச்சு, சரம் முடிச்சு, துண்ணல் முடிச்சு, பாசம் முடிச்சு, கும்பகம் முடிச்சுன்னு 5 உயிர் முடிச்சு இருக்கு பாருங்கள். இந்த 5 உயிர் முடிச்சுகளை இயக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த 2 வாசல். இதில் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கு பாருங்கள், கருணாமிரதம் முடிச்சு, அது வந்து தலைப்பகுதிக்கு உண்டான உயிர் ஆற்றலை சப்ளை பண்ணும். சரம் முடிச்சு
C7 கழுத்துலேருந்து C7 T1 ஆரம்பிக்கிற இடம் அதுதான் தொராசிக் 1ம் சர்விக்கல் 7 அந்த டிஸ்கும். அந்த சரம் முடிச்சு தான் என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா உடலையும் மனதையும் இணைக்கும். அதுதான் நம்ம 14 பாயிண்ட் அக்கு ப்ரெஷரில் பாயிண்ட் நம்பர் 1 வைக்கிறோம் இல்லையா, அதுதான் சரம் முடிச்சு. மூணாவது பாருங்க துன்னல் முடிச்சு. இது அப்படியே முன்பக்கம் பார்த்தீங்கன்னா நெஞ்சுக்குழி அநாகதம் தைமஸ் கிளாண்ட், அதுக்கு நேர் பின்பக்கம். அதுதான் வந்து நுரையீரலுக்கும் இருதயத்துக்கும் ஆற்றலை கொடுக்கிறது அது. நாலாவது பாருங்க பாசம் முடிச்சு T12L1 கரெக்டாக கிட்டத்தட்ட வந்து மணிப்பூரகத்துக்கிட்ட வரும். அது தொப்புள் மையத்துக்கிட்ட அது வந்து நிற்கும். அதுதான் வந்து ஜீரண மண்டலத்திற்கு ஆற்றலை கொடுக்கிறது. ஜீரண மண்டலம் கழிவு மண்டலத்துக்கு ஆற்றலை கொடுக்கறது அதுதான். அடுத்தது பாருங்க கும்பகம் முடிச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த கும்பகம் முடிச்சு தான் சேக்கரம் TBL5 முடிஞ்சு உள்ளுக்குள்ளே வரும், கிட்டத்தட்ட மூலாதாரம் அதுதான். இதுதான் இடுப்பு பகுதி, கைகள் கால்கள் வரைக்கும் ஆற்றலை கொடுக்குது. அப்போது இந்த மகராசனம் 1 2 வாசலை இயக்கிறதோடு மட்டும் இல்லாமல் 5 உயிர் முடிச்சுகளையும் இயக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி தான் இந்த மகராசன பயிற்சி. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நம்ம பேசினோமே எந்தெந்த உறுப்பு எந்தெந்த நரம்பு எந்தெந்த உறுப்புகளோட தொடர்பு எப்படி காமிக்குது பாருங்க. அந்த நர்வு ரூட்டு பாருங்க டிஸ்கில் அந்த நர்வு ரூட்டு போய் எந்தெந்த உறுப்புகளை போய் எந்தெந்த உறுப்புகளோட தொடர்பு இருக்கு பாருங்க, எப்படி தொடர்பு இருக்கு பாருங்க. அப்போ நமக்கு வந்து ஸ்பைனல் கார்டில் ஒரு பிரச்சனை வந்து தான் நம்ம ஸ்பைனல் கார்டு பிரச்சனையாக மட்டும் பார்க்கக்கூடாது. எப்படி பார்க்கணும், அதனோடு தொடர்புடைய இன்னர் ஆர்கன் எது அதனோட தொடர்பு இருக்குன்றதையும் பார்க்கணும். ரொம்ப முக்கியமானது இது, புரியுதுங்களா? ரைட். இப்போ இந்த மகராசனம் பயிற்சி பாருங்கள். இந்த மகராசன பயிற்சி பண்ணும் பொழுது என்ன கண்டிஷன் கேட்டிங்கன்னா, கண்களை திறக்கக்கூடாது, தலையை தூக்கக்கூடாது. மூணாவது முக்கியமான கண்டிஷன் என்ன கேட்டிங்கன்னா, மகராசன பயிற்சி அந்த 2 வாசல் பார்த்தோம் இல்லையா, கோலமணி நாராய வாசல், 2 மயிர்பால வாசல், நடுவில் 5 உயிர் முடிச்சு பார்த்தோம் பாருங்க. இது யாருக்கெல்லாம் இயங்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகராசன பயிற்சி பண்ணால் கூட மகராசனம் நிலை 1 செய்யும் பொழுது நம்ம வீட்டில் நடு ஹாலில் இருப்போம், சைக்கிளிங் பண்ணும்போது வாசப்படிக்கு போயிடுவோம், அப்படியே கீழே 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 இறங்கி போயிடுவோம். அப்படியே அப்படி போயிட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த வாசல் அந்த முடிச்செல்லாம் வேலை செய்யாது. அப்போ என்ன பண்ணணும், மகராசனம் 1ல் படுத்திங்கன்னா சைக்கிளிங் போகிற வரைக்கும் அந்த இடத்த விட்டு அசையக்கூடாது. ஷோல்டரை தூக்கிடுறீங்க, தலையை தூக்குறீங்க அப்பப்போ. அப்போ என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கீழே இறங்கி போயிடுவீங்க. ஆமாம், ஒரு ஸ்கெட்ச் போட்டால் எப்படி இருக்கணுமோ அப்படியே அந்த இடத்த விட்டு அசையவே கூடாது மகராசனத்தில் மட்டும். அப்போ தான் அந்த உயிர் முடிச்செல்லாம் நம்ம சரியான முறையில் இயக்க முடியும். இப்போ இந்த மகராசன பயிற்சி செய்யும் பொழுது இப்போ அதில் பாருங்கள், கைகள் சின்முத்திரையில் வைக்கிறோமா, உடம்புலேருந்து 45 டிகிரி தள்ளி வைக்கிறோம். 45 டிகிரி தள்ளி இப்படி வச்ச உடனே நம்ம ஆரம்பத்தில் கை இங்கே வச்சுருப்போம், நிலை 2 பண்ணும்போது கை கொஞ்சம் மேலே போகும், நிலை 3 பண்ணும்போது இங்கே போகும், நிலை 5 பண்ணும்போது கை இங்கே இருக்கும். இதுவும் பலனை கொடுக்காது. கரெக்டாக 45 டிகிரி தள்ளி வச்சிட்டிங்கன்னா, ஏன்னா நீங்கள் 45 டிகிரி தள்ளி வச்ச உடனே இது பாருங்க ஆக்டிவேட் ஆகிற இடம் இதுதான். இந்த வரைக்கும் பாருங்க, இந்த பக்கம் இருக்கிறது வெளிமணிபந்த வர்மம், ஆமாம், உள்பக்கம் இருந்தால் உள்மணிபந்த வர்மம். இது ரெண்டுமே எதனோட தொடர்புடையதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்க C1 to C7 இருக்கு பாருங்க, அந்த 7 நரம்புகள் கூடயும் தொடர்பினை உடையது தான் இது பாருங்க. வெளிமணிபந்த வர்மம், உள்மணிபந்த வர்மம் ரெண்டுத்தையும் ஒன்றா பிடிச்சிட்டுனா, இப்போ பாருங்க இங்கே கட்ட விரலில் பிடிச்சிட்டேன், இந்த சென்டர் இந்த சென்டர், இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே டைரக்ஷனில் சுற்றணும். 1 2 3 1 2 3, திருப்பியும் 1 2 3 பண்ணிவிட்டு கை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி நல்லா ஒரு 3 முறை 5 முறை 7 முறை இப்படி ரொட்டேட் பண்ணிட்டு அந்த C1 to C7 கழுத்தில் எங்கே வலி இருந்தாலும் சரியாயிடும்.
சர்விக்கலுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ். அப்போது மகராசனம் 1ல் 45 டிகிரி கை அப்படி நம்ம இப்படி தள்ளிட்டோம்னா எதை 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 நீங்கள் சீட் பண்ணுறீங்க? வெளி மணிபந்த வர்மத்தை தரையில் அழுத்திடுறீங்க. வெளி மணிபந்த வர்மத்தை அழுத்திட்டிங்கன்னா அது எதனுடைய தொடர்புடையது? C1லேருந்து C7ஓடு. சரி, அப்போ வெளி மணிபந்த வர்மத்தை மட்டும்தான் ஆக்டிவேட் பண்ணுறோம். இதை ஆக்டிவேட் பண்ணோம்ல நம்ம. இதை எங்கே ஆக்டிவேட் பண்ணுறோம்? மகராசனம் 2ல் என்ன பண்ணுறோம்? ஒரு கை உள் மணிபந்த வர்மம் இருக்கும்போது ஒரு கை வெளி மணிபந்த வர்மம். இந்த கை இப்படி திருப்பும் போது இந்த கை இப்படி திருப்புறோம். கையை திருப்புறோமா மகராசனத்தில்? எதுக்கு திருப்புறோம்? இந்த மணிபந்த 2 மணிபந்த வர்மத்தையும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தான் கையை திருப்புறோம் நம்ம. புரியுதுங்களா? அப்போ மகரா